தமிழர்களோட வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா காதல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமானது வீரம். பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கே வீரத்தை ஊட்டி அடுத்த தலைமுறைக்கு கடத்துறவ அவளுடைய தாய்ப்பால் மூலியமா. மனிதர்கள் மட்டும் இல்லாம தமிழர்கள் வந்து தான் வளர்த்த விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து வீரத்தை ஊட்டி வளர்த்திருக்காங்க. அது இன்னைக்கு நம்மளுடைய கண்ணால பாக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு பெரிய போராட்டம் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு எதுக்காக நடத்துறோம்? பொழுதுபோக்காகவா இல்ல வேற ஏதாவது ஷோவுக்காகவா? கிடையாது. வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு மிகப்பெரிய பங்கா பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய இதுல ஏர்த்தழுவுதல், ஜல்லிக்கட்டு, மாடுபிடி, இது போல மிகப்பெரிய ஒரு அதை தாண்டி சேவை சண்டை சொல்லும். நம்மள சார்ந்து வேணா பிற அயல் நாடுகள்ல கூட இந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுடைய இதான் பாத்தீங்கன்னா வீரத்தை வந்து இந்த உலகத்துக்கே கத்து தந்ததை தாண்டி அடுத்த விலங்குகளுக்கும் கடத்துறது நம்ம மட்டும். அது மாதிரி ஆட்டு சண்டை வந்து விட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆடு வந்து சண்டை போட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, இந்த ஆடு வந்து தோத்துருக்கு. வெற்றி அடைஞ்சவர் மகிழ்ச்சியில சிரிக்கிறாரு. கண்ணுக்கும் அந்த இதை விழிஞ்சு கண்ணை வந்து இப்ப நம்ம சிரிக்கிறனா புஸ்தி ஆகும் அந்த மாதிரி இருக்கு. இதை பாத்தீங்கன்னா தோத்த ஆடு வலி தாங்க முடியாம திரும்பும் போது தோத்தவர் வந்து ஐயோ அப்படின்ட்டு தலையில கை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ற மாதிரி இந்த சிற்பத்தை வந்து அமைஞ்சிருக்காங்க.